ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு போகிறோம். செகண்ட் டியூட்டி இன்றைக்கி நம்மளுக்கு. இப்போ போகிறோம் திங்ஸ் வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பாட்டி கடைக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு கடை தான் இருக்குது இப்போதைக்கு. இன்னும் போகணும்னா இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் நடந்து போகணும். ஆமாம் பாட்டி, நீங்கள் செகண்ட் ஷிஃப்ட் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே நேரம் நடந்து ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நான் அடுத்து போக அப்படியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு, கேட் வியூ தான் இங்கேருந்து பார்த்தா. இது ஆனால் ரெசார்ட்டு, ஸ்டார் ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் இது ரெசார்ட்டு அந்த மாதிரி தான் வரும், ஹோட்டலு அந்த மாதிரி வராது. அதாவது இதிலே பல விதம் இருக்குது, ஒரு 6-7 இது இருக்குது இதுலேயும். இங்கேருந்து பார்த்தா இங்கே தான் வியூ. இதுதான் வாட்ச்மேன் கேட்டு. வந்தாச்சு. பார்க்கிங் ஏரியா, அது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஏரியா. இங்கேருந்து நடந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை, இன்றைக்கி பேக்ஸ் இன்றைக்கி கம்மி தான். ஆனால் நான் அடுத்து வர சீசன் டைம் தான், டிசம்பர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும். இதுவும் போகிற பாதை தான். நம்ம இந்த சைடு போக வேணாம், கொஞ்சம் வியூ கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தாலும் மூச்சு வாங்க ஆரம்பிக்கிது. ஃபுல்லாக ஹில்ஸுனால ஏறி எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஸ்டிப்பாக போகாது மேலே ஏறி கீழே ஏறி அப்படி தான் போயிட்டுருக்கும். இது ப்ளே ஏரியா. இங்கே பாருங்கள் வியூவை. இது PS1, இது PS2. இது ஒரு நாள் ரேட்டு மட்டும் 48,000 ரூபா. முன்னாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 மீன் இருக்கும். அந்த ஊருக்கு அந்த சைட்லண்ணா மக்களே, அதான் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் லோடு வந்திருக்கு போல். முன்னாடி பார்த்தா தெரியும் ஒரு வண்டி நிற்கிது. இது பெங்களூர்லேருந்து வரும். மக்களே இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 205 ஒரு ரூம் சர்வீஸ். அதான் என்கிட்டே தான் இதான் ரூமு. இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம். மணி இப்போ 3 மணி ஆகுது. செகண்ட் ஷிஃப்ட் இன்றைக்கேண்ணா. இன்னைக்கு கிளைமேட்டு தான் எப்பவுமே, ஆனால் பனி பெய்யும். இன்றைக்கி எதுவும் இல்லை, நல்லா வெறிச்சோடி இருக்குது. இன்றைக்கி மேகமும் வெயில் தான் இன்றைக்கி, ஃபுல்லாக அதிகமான வெயில் இன்றைக்கி. இந்த டயத்துலலாம் நீங்கள் கன்ஃபார்ம் இங்கே வரலாம், வியூ நல்லா கிடைக்கும். ஆனால் மழை பெய்கிற மட்டும் வராதிங்க, வியூ ஃபுல்லாக மறைஞ்சிக்கும். நீ வரதே நீங்கள் வேஸ்ட்டு. ஊட்டிக்கு 6 மணிக்கு வெளியில் எப்படி தான் இருக்குது ஈவினிங். கிளியராக தெரியுதாண்ணா நீ ஸ்கை. மக்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ரெஸ்டாரண்ட்டு போயிட்டுருக்கோம். நானும் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே வரதையும் ஒரு கூட வருதாண்ணா. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 24 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மாதிரி ஃபுல்லாகிடுது. நான் அதை கட் பண்ணி பாதி கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வர வீடியோலாம் அவ்வளோ வாய்ஸ் ஓவர் வந்திருக்காது. இன்னும் வர வீடியோலாம் கன்ஃபார்ம் வாய்ஸ் ஓவர் வரும். இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ ரூம் இல்லை, இன்றைக்கி ஃப்ரீ தான். ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அவ்வளோவா ரூம் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் கம்மி. 40 பேக்ஸ் தான் இன்றைக்கி. மக்களே இப்போ 110 வந்து கிளியரன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸ்டிப்பு ஆனால் இங்கே ஃபுல்லாக மேடு இறக்கம் தான், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஏற்ற இறக்கம் தான் அந்த சைடு ஃபுல்லாமே. ஊட்டி ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மணி 4 மணி ஆகுது.
நான் அடுத்து போயிட்டு ஐடி செட்டிங் வேறு அடிக்கணும். நான் ஐடி செட்டிங் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை போயிட்டு காமிக்கிறேன். மணி 5 ஆச்சு. ஒரு பஜ்ஜியும் டீயும் அடிச்சிட்ருக்கோம். எல்லோரும் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கிளியரான ஸ்கை. இங்கிட்ட பார்த்தா நல்லா வியூ பாயிண்ட், இங்கிட்ட பார்த்தாலும் நல்லா வியூ பாயிண்ட். இடம் நல்லாயிருக்கும். ஆனால் நைட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக குளிரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் நைட்டு கொஞ்சம் லெப்பர்ட் பார்க்கலாம், பைசன் பார்க்கலாம், கரடி பார்க்கலாம் நைட்டு. அது மாதிரி காட்டு பண்ணி இங்கிட்ட வரும். அதெல்லாம் கிட்டலாம் நார்மல். 11 மணிக்கு மேலே வெளியெலாம் யாரும் இங்கே வரமாட்டாங்க அதிகமாக. சப்போஸ் வந்தால் கன்ஃபார்ம் பார்க்கலாம். மக்களே, இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே குடித்தது தான், இருந்தாலும் அப்போ முன்னாடி குடித்தாச்சு. இதுதான் டீ டைம். ஆனால் மணி 5 கரெக்டாக 5:30 ஆகுது. குளிர் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக பனி விட ஆரம்பிக்குது. டைம் 6:30 ஆகுது. ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்பி ரிட்டன் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஃப்ரண்ட் வரைக்கும் போனோம். இப்போ ரிட்டன் போயிட்டு 110க்கு டீ கொண்டு போயிட்டுருக்கோம். குளிர் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணியே 6 ஆக போகுது. வந்தாச்சு 110 ஆச்சு. கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிட்டன் நடந்து போயிட்டுருக்கோம். தூக்கிட்டு போகணுமா இப்போது 306க்கு. ஃபுல்லாக கிறிஸ்மஸ் செட்டிங். இதெல்லாம் அங்கே நைட்டுக்கு டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சைடு இதுதான் ரூமு. டிவியில் இருக்குது பார்த்தீங்களா, இது பால்கனி ஏரியா. இது ரெஸ்ட் ரூமு, வாஷ்ரூம். இது அங்கே ஒரு ரூம் இருக்குது. இது வரைக்கும் நானே போனதில்லை அந்த ரூமுக்கு. ஃபஸ்ட் டைம் போகிறோம். किसका रूम? सोफा இருக்கு. ஓ, திஸ் பேக் சைடு ஏரியா. டிக்கெட் ரூம் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 206க்கு. சூப்பும் சாண்ட்விச்சும் கொண்டு போயிட்டுருக்கோம் 206க்கு. கொண்டு போயிட்டுருக்கோம். 4க்கு கிளாஸ் தந்துட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக 7. உங்களுக்கு இருட்டில் எதுவும் தெரியாது, அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது. எப்படி மனு அன்றைக்கி ஊருக்கு போயிடுவார், சிலிண்டர் போட்டார். நண்பர்களே, டியூட்டி முடிஞ்சு மணி 11 ஆகுது. சைன் போட்டு வெளியில் போகிறோம். நைட்டில் ஒரு ஈக்காக கூட வெளியில் வர மாட்டேங்குது. அவ்வளோ குளிர், செம்ம பனி. நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம், வேறு யாரும் வரல. இதான் செக்யூரிட்டி ரூம். சைன் போட்டு போ.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் அப்டேட் பண்ணுறேன். இந்த நயத்துக்கு உங்களுக்கு எதுவும் காட்டவும் முடியாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். இந்த இருட்டில் நான் என்னத்தை காட்டேன். நாளைக்கு மத்தியான ஷிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஷிஃப்ட் டைமிங் என்னன்னு தெரில.